வெற்றி யாருக்கு? காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கா இல்லைன்னா தர்மேந்திர பிரதானுக்கா? தர்மேந்திர பிரதானுக்கு மோடி கொடுத்த ஆஃபர் என்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், பையனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் செடி. ஸோ அவனை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு வந்துட்டு முடியலை. 2-3 நாள் 4 நாள் கேப் வர்றதுக்கு காரணம் அதுதான். இன்னும் சரியாகல பாவம். அது மத்தியில் ஒரு டைமை ஏற்படுத்தி நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஜூன் 6 தொடங்குது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டம். ஜூன் 6 வர்றாப்புல அபிஷேக் டிகே வர்றாப்புல பிஜேபி பார்ட்டியை தொடங்கினேன். அதாவது வர்றாப்புல வந்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துகிறாப்புல, ஒரு நாள் போராட்டம் நடத்துகிறப்ப ஒரு 100 கணக்கான பேர் வர்றாப்புல. இவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வச்சு அடிச்சாப்புல. பிஜேபி டீம்லேருந்து எல்லாருமே வந்துக்கிட்டு சொன்னாப்புல கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெகட்டிவ் நரேஷன்ஸ் ஏகப்பட்ட கிரியேட் பண்ணி காலி பண்ணி தான் பார்த்தாப்புல. அப்புறம் ஒவ்வொரு தலைநகரில் வந்துட்டு கூட்டம் நடத்தினாப்புல. உடனே ஒரு அறிவிப்பு கொடுக்குறப்பல ஜூன் 20 ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துகிறோம், அது வந்துட்டு ஒரு தொடர் போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறப்ப போலீஸ் வந்துக்கிட்டு முடியாது அப்படிங்கிறப்ப, போலீஸ் 5 மணிக்கு கிளம்பிடணும் அப்படிங்கிறப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம்ங்கிறது தொடருது. இதை இடையில வந்துக்கிட்டு சோனம் வாச்சுக்கு வர்றப்பல உண்ணாவிரதம் இருக்கிறப்ப அதே இதில் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா தர்மேந்திர பிரதான் ராஜி வைக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை. அப்படி நடந்த இந்த போராட்டம் கடைசியாக ஜூலை 20 ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறும். இந்த போராட்டங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு நேராக எதிராக நடத்தப்படுகிற மார்ச். இந்த மார்ச்சில் இந்த நடைப்பயணத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க. டோட்டல் இந்தியாவே இல்லை, உலகமே திரும்பி பார்த்துச்சு. ஏகப்பட்ட நியூஸ் சேனல், அதாவது அல் ஜசீரா அடக்கம் உள்ள இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்குள்ள கோடி மீடியா எப்போவுமே மாதிரி கறிவாசி பூசுறதுக்கான எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற சமயத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் மீடியா வேற கொண்டு போய் இந்த மேட்டரை கொண்டு போய் வச்சுட்டாப்புல. ஆப்ஷன் எதுவுமே மிகப்பெரிய தாக்குதல். போராட்டம் பண்ணுற மாணவருக்கு மேலே தடியடி மட்டும் இல்லை, பல்லட் குண்டு அடிக்கிறாப்புல. இப்போ சொல்லப்பட்ட கணக்கு என்னன்னா, பல்லட் குண்டு 7 குண்டு அடிச்சிருக்காப்புல, 5 வந்து மக்களை நோக்கி அடிச்சிருக்காப்புல, 2 வந்துக்கிட்டு தரையை நோக்கி அடிச்சிருக்காப்புல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் 3 பேர்த்த கண்டறிஞ்சிருக்காப்புல, மற்ற 2 பேர் எங்கே சிகிச்சை பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியில் வந்திருக்கு. இப்படியாப்பட்ட இதில் கொண்டு போய் இந்த பிரச்சனையை வந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து முகம் திருச்சி வைக்கிறாப்புல. இந்த நிலைமையில இந்த மார்ச்சில் இவ்வளோ பேர் பங்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கனவுல கூட எதிர்பார்க்கல பிஜேபி. இந்த மார்ச்சில் பங்கேற்றது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்லை, இவங்களை வந்துக்கிட்டு ஒரு முத்திரை குத்தி நகட்டி வைக்கிறேன். பிஜேபியோட 2 மந்திரிகள் அவங்க பிள்ளைகள் அடக்கம் இதில் வந்து கலந்து கொண்டது. இங்கே அஸ்ஸாம்லேருந்து ஒரு மந்திரியோடையும் பீகார்லேருந்து ஒரு மந்திரியோடும் பிள்ளை வந்துக்கிட்டு இதில் நேரடியாக கலந்து கொண்டிருக்காங்க. பீகாரில் ஒரு எம்பியோட பொண்ணு. இப்படி இந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 to 70% பிஜேபிக்கு ஓட்டு போட்ட அந்த குடும்பத்தில் உள்ள ஜென்சிஸ் வந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஆட்டம் கொடுத்துட்டு பிஜேபிக்கு இதில் வேற ஆப்ஷனே இல்லை. எவ்வளவோ பேசி பார்த்தாப்புல தர்மேந்திர பிரதான் ராஜ்யம் மட்டும் மாற்றி வச்சிருங்க, மற்ற எல்லா கோரிக்கையும் நாங்கள் வந்து பண்ணி தரோம் அப்படிங்காப்புல. சிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்புல, தர்மேந்திர பிரதான் ராஜ்யம் இல்லாமல் வேற ஆப்ஷனே கிடையாது. கடைசியில் என்ன நடக்கு அப்படின்னா 25 ஜூலை அன்னைக்கு 3:30 மணிக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும். யாருக்கு? அரசுக்கும் சிஜேபிக்கும் நடுவில். முதல் நாள் வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு மந்திரி வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காவல் காக்க வச்சு வெறும் 15 நிமிஷம் தான் பேசியிருக்காப்புல. டோட்டல் 2.25 மணி நேரம் அவங்க இருந்திருக்காப்புல. அதில் 2 மணி நேரம் இவங்களை காவல் காக்க வச்சு இருந்திருக்காப்புல சிஜேபி தலைவர்கள். அதனால 2வது மீட்டிங் கூடும்போது கட்டன் டைட்டாக சொல்லிட்டாப்புல, யாரோட வீட்டுக்கும் யாரோட இதுக்கும் வர மாட்டோம், பொதுவான இடத்துக்கு வருவோம், இல்லை நீங்கள் ஜந்தர் மந்தர் உங்களுக்கு இங்கே வர்ற பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொதுவான இதில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கிளப்புக்குள்ள ஒரு ரூமில் அங்கே வச்சு மீட்டிங் நடந்தது. ஸோ காக்க வைக்க வேண்டிய இதே இல்லை. ஜந்தர் மந்தர்ல இந்த பக்கத்தில் இவங்க வந்துட்டு அவங்க வர்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்த பிறகு தான் இவங்க வந்து போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ கூட வந்து நம்ம பார்க்கலாம், ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது மந்திரிமாரெலாம் வந்து சோஃபாலையும்
இவங்களுக்கு வந்து சேரம் கொடுத்து ஒரு பாகுபாடை நம்ம வந்துக்கிட்டு பார்க்கலாம். ஆதிக்கத்தன்மையை வந்துக்கிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க, மேலாதிக்கத்தன்மை அப்படின்னு நம்ம வந்துட்டு இதில் சொல்லலாம். அப்படி இந்த 2வது முடியாமல் 3வது மீட்டிங் நடக்கணும். அதே இடத்துல இங்கே 2வது மீட்டிங் நடந்தால் அங்கே வச்சு தான் மீட்டிங் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அந்த மீட்டிங் 3:30 நடக்கும். 2 மணிக்கு பிரதான் வந்து ராஜிக்கிறாப்ல. தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா கொடுக்குறாப்புல. ராஜினாமா செஞ்ச இதை ட்விட்டில் போடுறாப்புல, கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாக வந்துக்கிட்டு அபிஜித் தீப்கே, பாரதிய ஜனதா பார்ட்டி எல்லாருமே கொண்டாடுறாப்புல. இதுக்கு மத்தியில் வந்துக்கிட்டு இந்த மத்திய அமைச்சர்கள் வந்து சோனம் வாங்சுக்கை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறாப்புல. ஸோ இப்படியாப்பட்ட நிலைமையில இந்த போராட்டம்ங்கிறது முடிவுக்கு வரப்படுகிறது. இந்த போராட்டம் முடிவு வரும்போது இது வந்து அபிஜித் தீப்கே சொல்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது, ஃபர்ஸ்ட் விக்கெட் அப்படிங்கிற. அப்போ இன்னும் எத்தனை விக்கெட் விழ வேண்டியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே வந்து சொல்கிறது அடுத்து வந்து நிதின் கட்கரி E20 பெட்ரோல் அப்படின்றதால அவர் பிரச்சனை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ரைட். அது இந்த எல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ இதில் இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை காப்பாற்றுறதுக்கும் அவரை பதவியில் நீடிக்க வைக்கிறதுக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாப்புல மோடியும் அமித்ஷாவும். ஏன் முயற்சி பண்ணோம்? ஒரு கல்வி ஒரு அமைச்சர் இவரை வந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமை என்ன? எதுக்காக இவரை இவ்வளோத்துக்கு காப்பாற்ற வேண்டிய இருக்கு? இதே E20க்கு நேராவோ இல்லை ஃபினான்ஸுக்கு நேராக வந்தான்னா ஈஸியாக அப்பவே தட்டி தூக்கி வெளியில் போடுறப்பல நிர்மலா சீதாராமன் சரி, இல்லைன்னா நிதின் கட்கரினாலும் சரி. ஆனால் இதை ஏன் தர்மேந்திர பிரதானுக்கு செய்ய முடியல? அங்கே தான் இஷ்டே இருக்கு. தர்மேந்திர பிரதான்ங்கிறது பிஜேபியில் சாதன ஆள் கிடையாது, RSSல மிகப்பெரிய ஆள் மட்டும் இல்லாமல் ஒடிசாலையும் சரி பீகார்லையும் சரி இந்த பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு எல்லா காரணம் இவர் தான். இவருக்கு பின்னால் ஒரு பிஜேபியோட பெரிய டீமே இருக்கு. இவரை ராஜினாமா பண்ண சொல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது இவர் என்ன செஞ்சாருன்னா பீகாரில் ஒரிசாவில் ஒரு 10 எம்பியை கூட்டி உட்கார வச்சுட்டு நாங்கள் ஒரிசாவில் உள்ள கல்வி மேம்பாட்டுக்காக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணி நீ என்ன கிழிச்சிட்டேங்கிறது வேற ஒரு கதை. இல்லை ஒரிசாவில் உள்ள கல்வியை மேம்படுத்துறதுக்கு பண்ண போகிறாப்ல. இங்கே இருக்க கல்வியை ஒன்றுமே பண்ண முடியல, இவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்துட்டு அங்கே போய் பண்ண போறியா? அப்போ அங்கே போய் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிஜேபி தான் ஆளுது, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்கிட்ட 10 எம்பி இருக்காப்புல, எனக்கு ப்ரெஷரை வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா ஆட்சி காலி ஆயிரும் அப்படிங்கிறாப்புல. இந்த 10 பேரும் திரும்பி வருவாங்க, ஆட்சி காலி ஆயிரும். இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா பிஜேபியோட கனவு திட்டமான இந்த பார்லிமெண்ட் சீட்டு மறுவரைவு இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்களோட. இதுக்கு வந்து இருக்கிற எம்பி எல்லாத்தையும் அடுத்த கட்சியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து காலி பண்ணிட்டு இருக்காப்புல பிஜேபி. அந்த நிலைமையில தாங்கட்சியிலேருந்து ஒரு டீம் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வரும். ஒரு எம்பி போனானால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம். அப்போ ஒரு 10 எம்பி போச்சுன்னா இவங்களோட ரிஸ்க் என்ன ஆகும்? அப்போ அதுக்கு இன்னும் வேற கட்சியிலேருந்து உடச்சி எடுத்துட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால தான் உங்களுக்கு மேக்சிமம் என்ன வழியில் ஒன்று நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியாக கொடுக்கப்பட்ட ஃபார்முலா தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கொடுத்து செஞ்சார்னா அவருக்கு அடுத்த ஒரிசாவோட முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை சீக்கிரட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது விரைவிலேயே நடக்கும். விரைவிலேயே ஒரிசாவில் உள்ள முதலமைச்சரை தூக்கிட்டு ஒரிசாவோட முதலமைச்சர் ஆக வேண்டியது தர்மேந்திர பிரதான் தான். ஏன்னா தர்மேந்திர பிரதான் வந்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப பாப்புலரான ஆள். அப்படி வந்துட்டான்னா மோடிக்கு வந்து அடியாயிரும். மோடி இமேஜுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வந்துட்டா அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறதுனால தான் வந்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான் இல்லை யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் சரி 2 பேர்த்தையும் காலி பண்ணுறதுக்கு அமித்ஷாவும் மோடியும் ரொம்ப கிளீனாக பிளான் பண்ணுறாங்க. மோடி முடிஞ்சானா அடுத்து அமித்ஷா, அதுதான் அவங்களே. அதுக்கு அடுத்து யாருங்கிறது இனி அமித்ஷா வந்துக்கிட்டு பிஎம் அவனை மட்டும்தான் தெரியும். அப்படியாப்பட்ட நிலைமையில இப்படி கொண்டு போயிட்டு இருக்காப்புல பிஜேபி. இந்த நிலைமையில தான் இந்த இதுக்கு ஓகே சொல்லப்பட்ட காரணத்தினால தான் தர்மேந்திர பிரதான் வந்து இவ்வளோ முக்கியமானவர். நிதின் கட்கரியால இல்லை நிர்மலா சீதாராமனால ஒரு பிஜேபி எம்பியை கூட மாற்றி கொண்டு போக முடியாது. அதனால இவங்க இந்த இதில் இப்போ தர்மேந்திர பிரதான் போனான்னா ஒரு 10 எம்பி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவருக்கு இந்த ஒரு போஸ்டிங் தர்றோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட கூடி இதை செஞ்சிருக்காப்புல. இது கொடுக்காத பட்சத்தில் பிஜேபிக்கு கிளீனாக அடியில் ஒரு ஆப்பு வைப்பாப்புல தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள உங்கள் SJ.